வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது குடமிளகாய் மசாலா. இதோட ஒரு அருமையான சவ் சவ் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கேப்சிகம் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: கேப்சிகம் 3 நம்பர், தேங்காய் பத்தை 1 நம்பர், முந்திரி பருப்பு உடைச்சது 20லேருந்து 25 நம்பர், பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க கேப்சிகம் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த கேப்சிகம் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிடும். இந்த பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. சின்ன பச்சை மிளகாய் 1 போடலாம், பெருசாக இருந்தால் பாதி போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் நீங்கள் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் மாறும். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். முந்திரி பருப்பு குறைன்னு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது தாளிப்பு போட்டு ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு சீரகம், பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு இடித்து போட்டிருக்கேன். அந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்த பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். கலர் வந்த பிறகு நீங்கள் போடுங்க, அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கோம். ரஃபாக கட் பண்ணி போட்டால் போதும். வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஏன் கேட்டினா, இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக கிரேவி மாதிரி டெக்ஸ்சர் எடுத்து வருவோம். அதனால் வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் இனிப்பு தன்மை வந்துடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் ஒரு மைல்டான ஒரு டெக்ஸ்சர் கிரேவி ரெடி ஆகும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ரஃபாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாகனா கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தனியா பவுடரும், சில்லி பவுடரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு இந்த மசாலா அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த மசாலா சீக்கிரமாக வதங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஏற்கனவே இருக்க எண்ணெயிலையும் அந்த வெங்காயம், தக்காளி போட்டிருக்கோம்ல, அப்படியே வதங்கினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வதக்கணும்னு சொல்கிறேன். வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை ஒரு தக்காளி தொக்கு கான்செப்டில் எடுத்துகிட்டு வரோம். தக்காளி தொக்குனாவே எல்லாருக்கும் தெரியும் எந்த மாதிரி டெக்ஸ்டில் வரும்னு சொல்லிட்டு. அதனால தான் தக்காளி தொக்கு கான்செப்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா மேஷ் ஆகி ஒரு டெக்ஸ்சர், கெட்டியான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த முந்திரி பருப்பு வேக வச்ச முந்திரி பேஸ்ட்டு போடல. வேக வச்ச முந்திரி பேஸ்ட்டு போட்டினா உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த ப்ரிப்ரேஷன். அதாவது இந்த கறி ரெடி ஆகிடும்னு சொல்கிறேன். வேக வைக்காமல் போடுறதுனால அந்த பச்சை வாசனை இருக்கும். அதுக்காகவே 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணு சொல்கிறேன். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். அதே டைமில் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய், இந்த கேப்சிகம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பராகும். குடமிளகா அதிகமாக குக் பண்ணால் அந்த கிரன்ச்சினஸ் இருக்காது. அதே டைமில் அந்த டேஸ்ட் மாறும். அதனால் ஜஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தினா இந்த மாதிரி குடமிளகா மசாலா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, தோசை, பூரி, இட்லி, ரைஸோட எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.
இது தொடர்ந்து இந்த சவ் சவ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சவ் சவ் 1/2 கிலோ, தேங்காய் 6 பத்தை, பச்சை மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சவ் சவ் பொரியலுக்கு தேவையான பொருட்கள். இந்த சவ் சவ் பொரியலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காயில் பாதி தேங்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு திருவ போகிறோம். அதாவது 6 பத்த தேங்காயில் 3 பத்த தேங்காய் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, மீதி உள்ள தேங்காயில் கொஞ்சம் பச்சை மிளகாய் சீரகம்லாம் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேங்காவை இந்த மாதிரி நைஸாக திருவி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேட்டர் வச்சு நீங்கள் திருவினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால தான் மிக்சிலேயே இந்த மாதிரி திருவிக்கலாம் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் திருப்பியும் தேங்காய் போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், இதோட கொஞ்சமாக தண்ணியோட அளவு அதிகமான 1/4 டம்ளர் கம்மியான தண்ணியே போதும். நீங்கள் தண்ணி ஊற்றின பிறகு மூடி போட்டு திருப்பியும் நீங்கள் தேங்காய் அரைக்கிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு எப்படி அரைச்சிங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துருங்க. அந்த காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் நல்லா தேங்காயோட சேர்ந்துருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொரியலை தாளித்து அந்த தேங்காய் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு தான் சீரகம் போடணும். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு எப்போவுமே இந்த மாதிரி பொரியல் ரெசிபி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக போடணும், கடலைப்பருப்பு கம்மியாக போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கடக்கு முடங்கு இருக்கும். அதே கடலைப்பருப்பு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் உளுத்தம்பருப்பு நான் அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் வந்து உடச்சி போடுங்க. அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 20%. அதாவது நீங்கள் வெங்காயம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வெங்காயத்தை லைட்டாக வதக்கி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே டைமில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலரை பாருங்கள். நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு கலர் மாறும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சவ் சவ் போட போகிறோம். இந்த சவ் சவ்வை நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போடுங்க. சில பேர் ரொம்ப பெருசாக போடுவாங்க. ஆனால் பொரியலுக்கு எப்போவுமே வந்து சின்ன க்யூப்ஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சவ் சவ்வை நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி இந்த தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தாளிப்பில் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டணும். உப்பு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா வெந்த பிறகு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் தேவையான உப்பு கரெக்டாக போட்டுருங்க. அதே டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது சவ் சவ் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மட்டுமே ஊற்றுங்க. அதிகமான தண்ணி வேண்டாம் பொரியல் ரெசிபிக்கு. இப்போ இந்த சவ் சவ் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். சீக்கிரமாக வெந்துடும். இருந்தாலும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவ் சவ் நல்லா வந்திருக்கும். அதே டைமில் பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலர் மாறி இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங் எடுத்த உடனே ரொம்ப வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோன்னா இன்னும் கலர் மாறும். அதனால கரெக்டான பக்குவத்தில் வெங்காயம் அதுக்கப்புறம் சவ் சவ் போட்டு எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், அந்த தேங்காய் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சுத்தமாக இருக்காது. அதாவது அந்த சவ் சவ் வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் இந்த தேங்காய் அப்சர்வ் பண்ணுறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் அந்த காரமும் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் டேரெக்டாக பச்சை மிளகாவை அரைச்சி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. பச்சை மிளகாய் எதுக்காக அந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருவி வச்சுருக்க தேங்காய் போடுறோம். கடைசி எதுக்காக தேங்காய் அப்படி போடுறாங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் அந்த காஞ்ச மிளகாய், அந்த பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த இனிப்பு காரம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சவ் சவ் பொரியல் அருமையாக வீட்டில் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சவ் சவ் பொரியல் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக விடாது.